சென்னை மயிலாப்பூரில் வன்னியம்பதி பகுதி மக்களுக்காக கட்டப்பட்ட குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை ஒதுக்க திமுகவினரும் அரசு அதிகாரிகளும் பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குடிசை வாழ் மக்களுக்கு குடியிருப்பு கட்டித் தருவதாக கூறி பயனாளிகளுக்கு வீடு கொடுக்காமல் ஏமாற்றி வரும் விளம்பர அரசின் மோசடி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அதே திமுக காரங்க கூட எனக்கு ஒரு வீடு எழுதுன்னு எனக்கு சொல்லலை. நான் பேசுகிறேன், எடுங்க நீங்கள். வீடு இல்லாதனால இந்த ஏழை ஜனம்லாம் வீடு இல்லாதவங்களாம் சத்தியமாக ரோட்டில் உட்காந்துனுக்குறாங்க, அங்கங்கே உட்காந்துக்கிறாங்க. பாதி பேர் சாவதான் போகிறாங்க. இது உள்ள வரத்துக்குள்ள அதான் நடக்க போகுது. சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி 126வது வார்டுக்கு உட்பட்ட வன்னியம்பதி குப்பைமேடு பகுதியில் கடந்த 3 தலைமுறையாக சுமார் 340 குடும்பங்கள் குடிசை வாழ் மக்களாக வசித்து வந்தனர். அவர்களுக்காக கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் 2021ஆம் ஆண்டு குடிசைகளை அகற்றி குடிசை வாழ் மக்களுக்காக குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன. 4 மாடி கட்டடமாக ஒரு வீடு 450 சதுர அடி என்ற அளவில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வீடு வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் விடுத்த கோரிக்கையின்படி பணிகள் நடைபெற்று வந்தன. அங்கன்னா இன்னும் எப்போ வீடு தருவாங்க, உங்களுக்கு எப்போ வீடு தருவாங்க, இங்கே இருக்கிறீங்களேன்றாங்க ஹவுஸ் ஓனருங்க. ஓட்டு வாங்கும் போது தான் கையை பாதி பணம் கட்டிட்டோம். இப்போ மீதியை கட்டி கொடுத்தாங்கன்னா நாங்கள் அந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்துருவோம். அதுவும் கிடையாது. இப்போ அங்கே வருதா இங்கே வருதா பணம் கட்டி நாங்கள் 70,000 அட்வான்ஸ் கட்டிட்டு இருக்கிறோம். ஒரு 50,000 தான் சொல்லி எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தா தான் அந்த அட்வான்ஸ் வாங்க முடியும். இல்லைன்னா காலி ஆகிற வீட்டில் அவங்க திறந்து போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது லாஸ்ட்டாக தான். முதலில் அங்கு தலைமுறையாக வாழ்ந்த நபர்களுக்கு மட்டும் வீடு என்று இருந்த நிலையில் நாளடைவில் ஆக்கிரமிப்பாளர்களும் எங்களுக்கும் வீடு வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் 4 மாடிகள் கொண்ட கட்டிடம் 8 மாடிகள் கொண்ட கட்டிடமாகவும் 340 குடும்பங்களுடன் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் சேர்த்து 504 வீடுகளை கொண்டு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டது. கட்டுமான பணிகள் முடிந்த நிலையில்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விளம்பர திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றது. இதனையடுத்து குடிசைவாழ் மக்கள் அரசுக்கு 1.5 லட்சம் ரூபாய் டிடி கொடுத்து குடியேறும் வேளையில் அரசு அதிகாரிகள் மற்றும் அப்பகுதிக்கு உட்பட்ட திமுக பிரமுகர்கள் அப்பாவி மக்களிடம் கைவரிசை காட்டினர். சுற்றி இருக்கிற ஜனத்துங்களுக்கு வீடு கட்டியிருந்தவங்க எல்லாமே வீடு இல்லாதவங்க தான் வீடு கட்டியிருந்தாங்க. ஏழை ஜனங்க தான் வீடு கட்டியிருந்தது. அவங்க வீடுங்கள்லாம் எடுத்தாங்க. நாங்கள் இங்கே தான் தருவோன்னு தான் எடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்குமே அலாட் கொடுத்தாங்க. அலாட் எடுத்து அலாட் கொடுத்துட்டாங்க. 1.5 லட்ச ரூபா பணம் கட்ட சொன்னாங்க. பணமும் கட்டினாங்க. முடியாதவங்க கொஞ்சம் கட்டாமல் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வீடுங்களை யார் விற்றாங்கலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் வீடெல்லாம் விற்றுட்டாங்க. இப்போ கொடுக்க வழி இல்லாமல் அந்த வீடுங்களை விற்றதுனால கொடுக்க வீடு இல்லை. வீடு இல்லாதனால இந்த ஏழை ஜனம்லாம் வீடு இல்லாதவங்களாம் சத்தியமாக ரோட்டில் உட்காந்துனுக்குறாங்க, அங்கங்கே உட்காந்துக்கிறாங்க. இதே ஊரில் பிறந்து வளர்ந்தவங்களாம் அங்கங்கே உட்காந்துன்னு இருக்கிறாங்க. வெளியில் உட்காந்துக்கிறாங்க. தோலை நிற்கிறாங்க பாருங்கள், வெளியில் நிற்கிறாங்க. தலைமுறையாக வாழ்ந்து வந்த வன்னியம்பதி குப்பைமேடு மக்களிடம் தொகையை பெற்றுக்கொண்ட திமுகவினரும் அரசு அதிகாரிகளும் கோபாலபுரத்தை சேர்ந்த மக்களை புது அடுக்குமாடி குடியிருப்பில் குடியேற்றும் பணியை தொடங்கினர். இதனால் அதிர்ச்சியடைந்த வன்னியம்பதி குப்பைமேடு வாசிகள் இது எந்த விதத்தில் நியாயம் என குமுறி வருகின்றனர். அடுக்குமாடி குடியிருப்பில் 7 மற்றும் 8வது தளம் காலியாக உள்ள நிலையில் தங்களுக்கு வீடு தராமல் தட்டி கழிப்பதாக ஆவேசத்துடன் தெரிவிக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் தாங்கள் சாலையிலும் வாடகை வீட்டிலும் வசித்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். அது மட்டுமின்றி தற்போது குடியேறினாலும் தளத்திற்கேற்ப தனித்தொகை வசூலிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். ஏஐ பார்த்தோம், எம்டியை பார்த்தோம், எல்லாருமே பார்த்துட்டோம். இந்த தரேன்னு சொல்கிறாங்க. லெட்ரு எல்லாத்துக்கும் கொடுத்தோம், சிஎம் செல்லுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. இங்கே கேட்டால் அங்கே கேட்டால் இங்கே இதான் சார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வாடகை வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் இறந்துட்டாங்க. கோவிந்தசாமி நகர்லேருந்து வீடு ஒரு 40 பேர் 42 பேர் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வெளியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க எம்எல்ஏ கோட்டாவில் ஆஃபீஸர் கோட்டாவில் அவங்க இவங்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்களாம் குடும்பம் பண்ணும்போது இங்கே இருக்கிறவங்க நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம். இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. நாங்களே எல்லாருமே பார்த்துட்டு ஒரு நாள் போவதில்லை. முன்னாள் எம்எல்ஏ நடராஜ் IPS டிடிபி ஓய்வு பெற்றவர். அவர் எங்களுக்கு பரிந்து பேசி வீடெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. டெம்பரரி அலாட்மெண்ட் அப்பயே கொடுத்துட்டாங்க. எல்லாம் ஆய்வு செஞ்சு எல்லாம் நல்லா இருக்குது, கரெக்டாக சொல்லி ஆஃபீஸர்கள்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா யாருக்குமே வீடு தர என்க்ரோச்மெண்ட்டு மறுபரிசீலனைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னன்னு தெரியல.
எல்லாம் ஆய்வு பண்ணி தான் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் மறுபடியும் ரிசல்ட் தெரியல. அவர் வந்து 82 பேர் ரெடி ஆகுது, 52 பேர் ரெடி ஆகுது, வந்து மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட வீடுகளையே போராடி வாங்கும் அவல நிலைக்கு இந்த விளம்பர ஆட்சியில் வன்னியம் பகுதி குப்பைமேடு குடிசை பகுதி மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மக்கள் விரோத விளம்பர திமுக ஆட்சியில் அலக்கழிக்கப்படும் இந்த அப்பாவி மக்களுக்கு இனியாவது விடியல் கிடைக்குமா என்று இனி பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெயா பிளஸ் செய்திக்காக ஒளிப்பதிவாளர் வி. பத்மநாதனுடன் செய்தியாளர் ஜெயராணி வில்சன்.